திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகிற 23ஆம் தேதி அன்றைக்கு தமிழகம் வர இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கு உரையாற்ற இருக்கிறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் தயாரிப்புகள்லாம் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வருகை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதி செய்யப்பட்டுகின்ற அந்த வருகையாக இருக்கும். திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டமாக இந்த கூட்டமானது இருக்கக்கூடும். சகோதரர்களே, நேற்று தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மும்பையினுடைய மாநகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருக்கிறது. மும்பை மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவிலையும் கூட நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. நம்மளுடைய தெற்கில் சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் முதல் முறையாக திருவனந்தபுரம் மாநகராட்சியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. நம்மளுடைய தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த தினம். இந்த பிறந்த தினத்தில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு 5 வாக்குறுதிகளை தமிழக வாக்காளர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் முழு மனதோடு நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போல் இன்றைக்கு நம்மளுடைய வெற்றி, மகாராஷ்டிராவுடைய வெற்றி, திருவனந்தபுரத்தினுடைய வெற்றி, தமிழகத்திலும் அந்த வெற்றியானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாளும் குறிக்கப்பட்டிருக்கிறது, நேரமும் குறிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய வருகைக்காக நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கான வேலைகளை தொடங்கி